காலையிலே அடிச்சு பிடிச்சி எல்லா வேலையும் முடிச்சு நீலாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் நாங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த சேரீ இந்த ப்ளவுஸ் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக கட்டிக்கிறதுக்காக என் தங்கச்சிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ கொண்டு போய் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். சேரீ வந்து பிளெயினாகவும் ப்ளவுஸில் ஒர்க் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மாடல்லாம் இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலேயே மோஸ்ட்லி இப்போ எடுக்கிற சாரீஸ் எல்லாம் அந்தமாரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ரேட்டும் கூட நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது. அதனாலே சொல்லிட்டு இந்தமாரியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்தமாரியே எடுக்கிறது. நாங்கள் கிளம்புறோம், நீ இவனும் எங்கள் கூடயே எங்கே வந்தாலும் கிளம்பிடுவான். இன்னும் இவனை ஸ்கூல் சேர்க்கல. ஸ்கூல் சேர்த்துட்டானா இவன் எங்கள் கூட எங்கேயும் வர முடியாது. இதிலே இவர் எங்கே வெளியில் கிளம்பினாலும் பேண்ட் சட்டை தான் போடணும். அதுவும் போட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பேண்ட் சட்டை தான் முக்கியம் இவருக்கு. பேண்ட் சட்டை இல்லாமல் எங்கேயும் வெளியில் கிளம்பவே மாட்டாங்க. ஜாலியாக கிளம்பிட்டு ஜாலியாக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வந்துடுவார் இவர். ஷூ போடலையா, அதனால் சொல்லிட்டு ஷூ எடுத்துகிட்டு வந்து எனக்கு போட்டு விட சொல்கிறான். நான் கிளம்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளில போகலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே அவன் ஷூ எடுத்து வந்து போட்டு சொல்லிட்டான். ஷூவை போட்டு கிளம்பிட்டோம். வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால் மட்டும் பரவாயில்ல, போகிற வழியில் ஏதாவது ஆட்டோ காரு ஏதாவது வழியில் விற்றாலும் இல்லை ஏதாவது கடையில் பார்த்தாலும் அதை வாங்கி கொடுக்க சொல்லி அடம் முடிக்கிறான். அதை வாங்கி கொடுத்தாலும் அதை ஒழுங்காக வச்சுக்கிறது கிடையாது. போட்டு உடச்சிருவான். வாங்கிட்டு வந்து அன்றைக்கே உடச்சிருவான். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி. அதனாலே இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னாலே பயம். அதனாலே இவனை அழைச்சிட்டு போனால் இந்த காரு பைக்கு இருக்கிற சைடே காட்டுறது கிடையாது. இப்போ தான் வந்தாங்க வீட்டில் இருந்த எல்லோரும். நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ அப்படியே பர்ச்சேசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சேரீ எடுக்கிறதுக்கு போயிட்டோம். சிம்பிளாக ஒரு சேரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இங்கே எல்லா சேரீயுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சேரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வேறு பிடிச்சிதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கிராண்டாக சேரீ இருந்தாலும் இந்த சிம்பிளாக இருக்க சேரீயை வேர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போனோம்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனாலே சொல்லிட்டு இந்த மெடிஸாக வெயிட்லெஸ் சேரீயாகவே பார்த்து மோஸ்ட்லி எடுக்கிறது. நாங்கள் சேரீ பார்த்துருக்கோம். இவன் அதுக்குள்ளே சீலே பிக்க பார்த்துட்டாங்க. நல்ல வேலை பார்த்துட்டோம். இல்லைன்னா அந்த சீலை பிச்சிருப்பான். அப்புறம் அந்த சேரீயை வாங்குற மாரி இருந்திருக்கும். நான் வந்து அதிகமாக சேரீயே எடுக்க மாட்டேன். எடுத்ததும் இல்லை. மோஸ்ட்லி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இல்லை ஏதோ எங்களுக்கு ஒரு ஆனிவர்சரி பர்த்டே அப்படின்னாலுமே சுடி தான் ஃபஸ்ட்டு போய் எடுப்பேன். சேரீ எடுத்ததே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்படியே சேரீ எடுத்துகிட்டு நிலாவுக்கு கொலுசும் எடுக்கலான்னு இருக்கோங்க. அவளுக்கு சர்ப்ரைஸாக இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இங்கே சேரீயை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொலுசு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேரீ எடுக்கிறதுக்காக இங்கே வந்துட்டோம். எனக்கு அங்கே எந்த சேரீயும் எனக்கு ரேட்டும் செட் ஆகலை, டிசைனும் செட் ஆகலை. அதனால் பக்கத்து கடையில் வந்து இந்த சேரீ பார்த்தவங்க இந்த சேரீ தாங்க மீஷோவில் பார்த்து இதுதான் எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடலான்னு பார்த்தோம். டைம் செட் ஆகலை, வர டெலிவரி டைம். அதனால சொல்லிட்டு வேணான்ட்டு இங்கே வந்து பார்த்தா அதே சேரீ கிடச்சி. இதே சேரீ இதே டிசைனுங்க. அப்படியே மீஷோவில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து 399க்கே நாங்கள் எடுத்துட்டோம். அடுத்து கொலுசு எடுக்க போயிட்டோம். கொலுசு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.